ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீஷோவிலேருந்து கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின ரிவ்யூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த சோப் டிஸ்பென்சர் தான். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இப்போ தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஒரு 3 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ஒயிட், இன்னொன்று வந்து ரெட் அண்ட் வந்து க்ரீன் 3 கலரில் அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்து இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது கூடவே நம்மளுக்கு வந்து வெஷல்ஸ் க்ளீன் பண்ண ஒரு ஸ்பான்ச்சுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட லிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பான்ச் வைக்கிற ஹோல்டருமே வந்து இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 லிட்டர் வரைக்குமே வந்து கெப்பாசிட்டி இருக்குது. எனக்கு இந்த டிஸ்பென்சர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இல்லையா, இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1 இயராக யூஸ் பண்ணுறேன். இதுதான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் வந்து 112க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். நீங்களும் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து சேல் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து 80% வரைக்குமே நம்மளுக்கு வந்து கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுருக்க ஐட்டத்தெல்லாம் வாங்க. இதுதான் சரியான டைம்னு கூட நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நான் பிஸ்லிஸில் ரொம்ப நாளாக போட்டு வச்சு வாங்கின ஒரு ப்ராடக்ட்டுன்னே சொல்லலாம். இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஜூஸ் எல்லாம் குடிப்போம்ல, ஸோ அதுக்காக வாங்கின ஒரு கிளாஸ் டம்ளர் தான். ஸோ இது லிட்டு ஸ்ட்ராவோடவே வரும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளாஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதோடு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு ஸ்ட்ராவுமே பார்த்திங்கன்னா கிளாஸில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த லிட்டில் வந்து ஸ்ட்ரா போடுறதுக்குனே தனியாக வந்து ஹோல்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம தேவைன்னா ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரா இல்லாமல் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இது பர்சனலி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து 160 ருபீஸ்க்கு வந்து இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இதில் போட்டிருக்க டிசைனுமே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரைப்பாக லைன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்க்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எல்லார்கிட்ட இருக்கணுன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் ப்ரஷ் தான். இது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் கிடையாது. ஸோ இப்போ நார்மலாக இருக்க ப்ரஷ் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கிளாஸ் எல்லாம் கழுவுறோம், வாட்டர் பாட்டில்லாம் கழுவுறோம் அப்படின்னா, அது சைடில் வந்து கழுவுறதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கழுவி கொடுக்கும். பட் இந்த ப்ரஷ் எதுக்காக அப்படின்னா, அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை கூட க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரஷ் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சென்டரில் நான் வச்சு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரஷ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் வெறும் 77 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கெல்லாம் கூட இப்படி பண்ணுவீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு டூத்பிக் டிஸ்பென்சர். எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து டூத்பிக்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு மேலே ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரட்டை வந்து மாட்டிட்டு, ஸோ இந்த பேரட்டில் இருக்க இதோட ஹெட்டை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதிலிருந்து அந்த பேரட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டூத்பிக் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கிட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதில் வந்து பாக்ஸ்லேயுமே நம்மளுக்கு வந்து டூத்பிக் கொடுத்துருந்தாங்க. அது போக தனியாக பேக்கெட்ஸ்லேயுமே வந்து டூத்பிக் வந்து கொடுத்துருந்தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு டாய்ஸ் மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து 218க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷெல்ஃபு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஷெல்ஃப் தான் வாங்கியிருந்தேன். இதில் 4 சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டால் மாதிரி ஒரு பொம்மை கொடுத்துருப்பாங்க. அதை அட்டாச் பண்ணி அதை வந்து நம்ம வாலில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். மாட்டி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் கூட வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம சோப்பீஸ் கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி அப்படின்னா கிச்சனுக்கு தேவையான ஸ்பைசஸ் கூட அதில் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம்.
ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒட்டும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டாலோட ஹேண்டில் மாட்டி நீங்கள் வந்து வாலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நல்லா அதை வந்து விட்டுடுங்க. விட்டுட்டு மறுநாள் நீங்கள் வந்து அதில் வந்து மாட்டிட்டு நீங்கள் வந்து சோப்பிஸோ ஏதோ வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டெடியாக நிற்கும், கீழே விழாது. ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வாலில் ஸ்டிக்காக இருக்கும், ஸ்டெடியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அண்ட் வந்து இப்போ மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா 80% சேல் வந்து போய்கிட்டுருக்கு தீபாவளிக்காக. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கார்ட்டில் போட்டுக்க வச்சுருக்க ஐட்டத்தை எல்லாமே இப்போ வந்து நீங்கள் வாங்குறதுக்கான சரியான நேரம்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம சேனல்லையுமே நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் மீஷோவிலேருந்து. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த வீடியோஸில் ரெஃபர் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுமே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு தான். இது பார்த்திங்கன்னா ஒரு உருளி தான். நார்மலாக வந்து நம்ம எப்படி உருளி வாங்கியிருப்போம்னா சின்ன பவுல் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஃப்ளவர்ஸ் போடுற மாதிரி தான் வாங்கியிருப்போம். பட் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. கீழே வந்து பூவெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி உருளையும், மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் லீஃப் மாதிரி கொடுத்து நடுவில் வந்து கேண்டில் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டருமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் பெருசாக வரும்னு நினச்சேன். பட் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான சைஸில் தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நம்மளோட வீட்டு என்ட்ரன்ஸில் கூட இதை வச்சா ரொம்ப அழகாக தெரியும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 154. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு மோஸ்ட் ட்ரெண்டிங் ப்ளவுஸ்னே சொல்லலாம். லைக்ராலே வந்து ஒரு க்ரஸ்ட்டு மெட்டீரியலில் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட ஹைலைட் பார்த்திங்க அப்படின்னா இதோட அந்த ஹேண்டு தான். ஸோ நடுவில் வந்து எலாஸ்டிக் மாதிரி வந்து ப்ரில் ஒர்க் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து 3/4 லென்த்துக்கு வந்து இருந்துச்சு. ரவுண்ட் நெக் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதில் அந்த ஒயிட் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 235க்கு வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்விங் செட்டுன்னே சொல்லலாம். 10 பீசஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்விங் வந்து பவுல்ஸ்னே சொல்லலாம். ஸோ பவுல்ஸ் வந்து 5 இருந்துச்சு. அதுக்கு வந்து லெட்டுமே வந்து 5 இருந்துச்சு. அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்கங்க. ஆனால் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இல்லை, ஒரு மீடியமான குவாலிட்டியில் பக்கா ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நிறையா வந்து பாத்திரங்கள் வச்சுருப்போம். பட் இந்த மாதிரி லிட்டோடு இருக்க பாத்திரங்கள் வந்து வச்சுருக்க மாட்டோம். ஏதோ ஒரு லிட்டு போட்டு தான் மூடி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி டின்னர் செட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நான் 622க்கு வந்து வாங்கியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது ஒன்று வாங்கினாலே போதும், அந்த கிச்சனே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம குழம்பு, ரசம், பொரியல், கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இதை வந்து அடுப்பில் வச்சு சமைக்கலாமான்னு எனக்கு தெரியலை. பட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சே நம்ம வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன ப்ராடக்ட் வாங்கி வந்து ரிவ்யூ பண்ணலான்றதையுமே நீங்கள் வந்து சஜஷனில் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். அண்ட் வந்து உங்களுக்கு இதில் எந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதையுமே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக் செப்பரேட்டர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்துச்சு. நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. பட் இதோட ரேட்டு தான் ரொம்ப ஹையாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. 178 வந்து ருப்பீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம முட்டையோட அந்த வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனியாக பிரிக்கிறதுக்கு தான் இந்த எக் செப்பரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எண்டு பார்ட்க்கு வந்துட்டோம். நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஆஃபர் டைமில் வந்து போடுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்மி ப்ரைஸில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்டோட லிஸ்ட் எல்லாமே நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையுமே வந்து போடுவேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் கம்மி ப்ரைஸில் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.